இறைவன் தன் மக்களுக்காக எந்த அளவுக்கு ஆழமாக இறங்கி சிந்திக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அன்புமணி அவர்கள் பேசிய இந்த பேச்சு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தூசின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு, குறிப்பாக காஞ்சிபுரத்துக்கு 5 கிலோமீட்டர் தான். ஆனால் அதே தூசி திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட 114 கிலோமீட்டர். அதுவே செங்கம் எல்லாம் தாண்டி போனோம்னா கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இதை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் பிரிக்கல. அது காரணம் என்னன்னா, இதில் 8 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க. 7 பேர் அவர்கள் பிரிக்கலை அப்படி சொல்லியிருப்பேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியை நம்ம பாமக என்று வந்தால் சாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகங்கள் உங்கள் சாதிக்கு என்ன செஞ்சாங்கன்னா அது கேள்விக்குறி தான். 19 சொல்லிடுவாங்க, நாங்கள் வந்தால் ரோடு போடுறோம், தார் ரோடு போடுறோம், நீர் தரோம், வேலை உருவாக்க சொல்கிறாங்க. தவிர அந்த வேலை வாய்ப்பை எந்த சமூகங்களுக்கு எப்படியெல்லாம் உருவாக்க முடியும் என்ற திட்டம் கிடையவே கிடையாது. 19 ஆட்டம் அந்த மாதிரி ஒன்றா போகும், ஒன்றா வருவோம், அதுக்கு நல்ல ஆட்டை எடுத்து எப்படி நம்ம பலிகாடாக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்கின்ற போய் தெரியுமா, நான் சாதி இல்லை, நான் மதம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரவர்கள் அந்தந்த சமூகத்துக்காக மட்டும்தான் பேசுகிறாங்க. தவிர ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அவங்க யாரும் பேசுறது. அப்போ தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தமிழ் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யாருன்னே தெரியாத எங்கிருந்தோ வந்த ஒரு கூட்டத்தை பின்னாடியும் ஒரு தலைமை பின்னாடியும் ஒன்றாக போகும்பொழுது என் கூட சேர்ந்து வான்னா நீ யோசிக்கிற பத்தியா, அங்கே தான் நம்மளுடைய வீழ்ச்சி. என் கூட சேர்ந்து வா, நான் அதிகாரத்துக்கு வருவேன், இல்லைன்னா நீ அதிகாரத்துக்கு வருவேன். இன்றைக்கி நான் அதிகாரத்துக்கு வந்துட்டுனா என்ன அதிகாரத்துக்கு வர வச்ச தெரிஞ்ச தமிழ் சமுதாயம் உங்களுக்கு நாளை உங்களை நீங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் போகுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பின்னாடி சுத்தமாக யார் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம், அவன் மட்டுமே அதிகாரத்துக்கு போகிறான் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.